Dear students, welcome to our channel Online Class with Emma. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் 12 ஃபிசிக்ஸ் சாப்டர் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் லெசனில் இருக்க எக்ஸாம்பிள் 1.2 பார்க்க போகிறோம். கொஷின் பாருங்கள். கன்சிடர் 2 points charges Q1 and Q2 are at rest as shown in the figure. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சார்ஜ் இருக்குது. Q1 + Q2 Q1 Q2 இருக்குது, ரெண்டு இருக்குது. அது வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் செப்பரேட் பண்ணியிருக்காங்கன்னா 1 meter. ஸோ செப்பரேட்டட் பை a distance of 1 meter. Calculate the force experienced by the two charges for the following cases. இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா calculate the force experienced by two charges. இந்த டூ சார்ஜஸ் நடுவில் இருக்கிற ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது calculate பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போது சப்டிவிஷன் 1 பாருங்கள், என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஏ சப்டிவிஷன் சார்ஜ் 1, அதாவது Q1 = +2 μc and Q2 = +3 μc. இந்த கொஷினில் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்க்கணுன்னா சார்ஜஸ் பார்க்கணும். சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து, அதாவது பாசிட்டிவ் சிம்பிள் போத் வந்து என்னவா இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து எழுதணும், போத் ஆர் பாசிட்டிவ் சார்ஜஸ். So the force will repulsive. ஓகே, இப்போ பாருங்கள், லைக் சார்ஜஸ் வந்து ரெண்டுமே வந்து ரிப்பல் ஆகும், அன்லைக் சார்ஜஸ் வந்து அட்ராக்ட் ஆகும். ஸோ அதே தான் பாருங்கள், இது வந்து போத் பாசிட்டிவ் சார்ஜஸில் இருக்குது, அதனால் அது வந்து ரிப்பல்சிவாக இருக்குது. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா F21 வெக்டார் கண்டுபிடிக்கணும். F21 வெக்டார் எதுக்கு கண்டுபிடிக்கிறோம்னா ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை த சார்ஜ் Q1 டியூ டு Q2. சாரி, தப்பாக சொல்லிட்டேன். F21 இருக்குதுல்ல, இதுலேயே பாருங்கள் 2 1. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சார்ஜ் வந்து என்னது, இங்கே 1 இங்கே 2. இங்கே என்ன நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது வந்து F21 வெக்டார். ஸோ சார்ஜ் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை சார்ஜ் Q2 டியூ டு Q1, இதுதான் வந்து நம்ம இங்கே கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எழுதிக்கலாம் அதை வந்து. F1 என்னது, ஃபோர்ஸ் experienced by charge Q2 due to Q1. பாருங்கள், இங்கே 2 இருக்கிறதால எக்ஸ்பீரியன்ஸ் பை சார்ஜ் Q2 டியூ டு Q1. ஸோ இதுக்கு வந்து ஃபார்முலா ஒன்று இருக்குது. F21 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 1/Q1 Q2, அதாவது சார்ஜ் 1 சார்ஜ் 2 பை R². அதுக்கப்புறம் R1 2 யூனிட் வெக்டார்ஸ். இதுதான் வந்து அது F21 வெக்டாரோட ஃபார்முலா. அதுக்கப்புறம் இது வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா R12 வெக்டார் யூனிட் வெக்டார் வந்து என்னதுன்னா யூனிட் வெக்டார் ஃப்ரம் Q1 to Q2. ஸோ இங்கே 1 2 இங்கே வந்து 2 1 கொடுத்துருக்கதால ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை சார்ஜ் Q2 to Q1. இங்கே R12 வந்து ஃபார்முலா. ஸோ R12 நான் என்னது, சார்ஜ் 1, அதாவது Q1 to Q2. ஸோ அதை எடுத்து எழுதிக்கலாம். R12 vector is equal to unit vector. Okay, unit vector from Q1 to Q2. ஸோ Q1 to Q2ல அதுக்கப்புறம் இந்த யூனிட் வெக்டாருக்கு, அதாவது R12 யூனிட் வெக்டார் வந்து நம்ம என்னவா ரெப்ரசன்ட் பண்ணலான்னா ஐயா ரெப்ரசன்ட் பண்ணலாம். இந்த பிக்சரில் பாருங்கள்,
இப்போ வந்து இது 1 2 இருக்கிறதால 1லேருந்து 2க்கு போகுது. ஸோ இந்த டைரெக்ஷனில் போகிறதால இதை வந்து ஐ வெக்டார்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இங்கே மேலே போகிறதால இது வந்து ஜே வெக்டார். ஓகேவா? ஸோ இது வந்து ஜே யூனிட் வெக்டார், இது வந்து ஐ யூனிட் வெக்டார். ஸோ இதை வந்து R12. ஸோ டோட்டலாக நம்ம இந்த யூனிட் வெக்டார் 1 2 வந்து ஐ வெக்டார்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து அந்த ஃபார்முலா வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். என்ன ஃபார்முலான்னு திருப்பி எழுதிக்கலாம். 1/4 q1 into q2 by r square r யூனிட் வெக்டார் 1 2. இப்போ வந்து r யூனிட் வெக்டாருக்கு நம்ம என்ன சொல்லிட்டோம், 1 i வெக்டார்னு சொல்லிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த 1/4 இந்த இதுக்கு வந்து ஒரு இது இருக்குது. என்னென்னா இந்த 1/4 இது வந்தாலே அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. என்ன வேல்யூனா 9 × 10⁻9. 9 × 10⁻9. ஸோ இந்த இதுக்கு இந்த வேல்யூ இருக்கிறதால நம்ம இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 9 × 10⁻9 இன்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து கொஷனில் கொடுத்துருக்காங்க சார்ஜ் Q1 வந்து ப்ளஸ் சார்ஜ் Q1 வந்து +2 இன்ட்டு μc இருக்கிறதால இதுக்கு வந்து மியூ கொடுத்துருக்கிறதால மியூவோட வேல்யூ வந்து 10⁻6. ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறோம்னா 10⁻6 இன்ட்டு அதுக்கப்புறம் சார்ஜ் 2 வந்து என்ன கொடுத்துருக்காங்க +3. ஸோ 3 இன்ட்டு அகெயின் மியூ கொடுத்துருக்கிறதால 10⁻6. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம், ஆர் ஸ்கொயரை மறந்து ஆர் ஸ்கொயருக்கு வந்து இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, செப்ரேட்டட் by a distance of 1 meter. ஸோ r வந்து 1 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பை r. அதுக்கப்புறம் R12 யூனிட் வெக்டார் வந்து ஐ வெக்டார் சொல்லியிருந்தோம், அதுவும் நம்ம எழுதலாம். ஸோ இதெல்லாம் தான். அதுக்கப்புறம் வந்து இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் வந்து 2 3s are 6, 6 9s are 54. ஸோ 54 இன்ட்டு இந்த பவரை மட்டும் நம்ம வந்து கால்குலேட் பண்ணோம். பவர் கால்குலேட் பண்ணி எழுதணும். 10 எழுதிட்டு பவர் கால்குலேட் பண்ணோம். ஸோ -6 -6 -12 9 - 12 -3 by 1 இருக்கிறதால நம்ம அப்படியே விட்டுடலாம். 1 ஸ்கொயர். ஓகே, by 1 ஸ்கொயர் இருக்கிறதால நம்ம அப்படியே விட்டுடலாம். இன்ட்டு ஐ வெக்டார் எழுதிக்கணும். இது வந்து கூலும் நியூட்டன்ஸ் லால தானே இருக்குது. ஸோ இது வந்து நியூட்டன்னு எழுதிக்கிறோம். ஸோ நியூட்டன் ஐ வெக்டார். இது வந்து என்னது F21 வெக்டார். இது வந்து நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நியூட்டன்ஸ் தேர்ட் லா வரும். அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் தேர்ட் லா வந்து ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை சார்ஜ் Q1 due to Q2. So according to Newton's third law, the force experienced by the charge Q1 due to Q2. ஸோ வந்து சார்ஜ் the force experienced by a charge Q1 due to Q2. இங்கே அவன் நியூட்டன்ஸ் தேர்டில் என்னது ரிப்பல்சிவ், அதாவது ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் வரும். ஸோ இங்கே வந்து F12 வெக்டார் வந்து கேட்டிருக்காங்க. F12 வெக்டார்னால் அதுக்கு ஆப்போசிட் சைன் -F21 வெக்டார். ஸோ F12 வெக்டாருக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல 54 இன்ட்டு 10⁻³ நியூட்டன் ஐ வெக்டார் யூனிட் வெக்டார். ஸோ அது வந்து மைனஸ் போடணும். ஸோ -54 இன்ட்டு 10⁻³ நியூட்டன் ஐ யூனிட் வெக்டார். ஸோ F12 வெக்டாருக்கு இதான் வந்து ஆன்சர். இப்போ வந்து இந்த டைரெக்ஷன், இந்த சம்மோட டைரெக்ஷன் வந்து இப்போ இந்த டயக்ராமில் பார்ப்போம்.
இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி பாசிட்டிவ் இருக்கிறதால அது வந்து ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். ஸோ அதேமாரி ரிப்பல்சிவாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து மைனஸ் F21 வந்து பாசிட்டிவ் சைடில் போகுது, F12 வந்து நெகட்டிவ் சைடில் போகுது. நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் B. Charge Q1 is equal to plus 2 mu c and Q2 is equal to minus 3 mu c. R is equal to 1 meter. ஸோ இது கொஷின் வந்து சேமாக நான் சார்ஜஸ் வந்து டிஃப்ரெண்ட். ஸோ வந்து லைக் சார்ஜஸ்னால் ரிப்பல்ஸ் ஆகும், அன்லைக் சார்ஜஸ்னால் அட்ராக்ட் ஆகும். ஸோ வந்து இங்கே வந்து அன்லைக் சார்ஜஸ். ஸோ வந்து இது வந்து அட்ராக்டிவாக இருக்கும். ஃபோர்ஸ் வந்து அட்ராக்டிவாக இருக்குது. அன்லைக் சார்ஜஸ்னால ஃபோர்ஸ் வந்து அட்ராக்டிவாக இருக்குது. இதுக்கும் அதே தான். F21 தான் கண்டுபிடிக்கணும். F21 வெக்டார். ஸோ அதுக்கு ஃபார்முலா வந்து முன்னாடி சம்லேயே பார்த்தோம். 1/4π Q1 Q2 R ஸ்கொயர் R 12 யூனிட் வெக்டார். ஏன்னா எதனால் இது வந்து இப்படி வருது? ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை சார்ஜ் Q2 டியூ டு Q1. அதே மாதிரி தானே போடுறோம். ஸோ அதே எக்ஸ்ப்ளனேஷன் தான் எழுதிக்கணும். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு சப்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா 9 × 10⁻9 × 2 × 10⁻−6. அதுக்கப்புறம் இது பாசிட்டிவ் Q1 சார்ஜ் கொடுத்துக்கிறது 2 × மியூக்கு வந்து வேல்யூ வந்து 10⁻−6. நெக்ஸ்ட்டு Q2 சார்ஜ் 2 வந்து நெகட்டிவ். ஸோ 3 -3 × 10⁻−6. ஸோ என்ன ஃபஸ்ட்டு நம்ம பண்ண மாதிரி 2 3s are -3. ஓகே, 2 3s are -6. நெக்ஸ்ட் 9 - 6 -54 × 10⁻−3 10⁻−3 அப்படியே நியூட்டன் ஹை வெக்டார். நம்ம எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு பை இந்த சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு பை 1² அதான் ஆர்க்கு வந்து நம்ம பார்த்தோம் 1² R12 யூனிட் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு I யூனிட் வெக்டார். இது ஃபஸ்ட்டில் பார்த்தது தான், எடுத்து போட்டுட்டோம். அதுக்கப்புறம் வந்து மைனஸ் மல்டிப்ளை பண்ணிட்டா -54 × 10⁻−3 நியூட்டன் I யூனிட் வெக்டார். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா இதுவும் அதே தான். நியூட்டன்ஸ் தேர்ட் லாவில் என்ன பார்த்தோம்? ஒன்று வந்து பாசிட்டிவ்ல இருந்து இன்னொன்று வந்து நெகட்டிவில் இருக்கும். ஸோ அதே தான் இங்கேயும். ஃபோர்ஸ் 12 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர்ஸ் 21 வெக்டார். ஸோ எதனால்? அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் third law. Okay, according to Newton's third law. So நம்மளுக்கு என்ன தெரிஞ்சது? -F2. ஸோ எழுதிடலாம். F12 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு minus of -54 × 10⁻−3 நியூட்டன். ஸோ இது வந்து மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 12 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 54 × 10⁻−3
Newton I vector. So இந்த சார்ஜஸ் வந்து இந்த கேஸில் அட்ராக்டிவ் டு ஈச் அதர். ஏன்னா அன்லைக் சார்ஜஸ், அன்லைக் ப்ளஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கிறதால் அன்லைக் சார்ஜஸ் வந்து வில் பி அட்ராக்டிவ் டு ஈச் அதர். ஸோ அட்ராக்டிவாக இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் தேர்டில் அவங்க ரெண்டுமே வந்து ஆப்போசிட்ஸ் சைனில் இருக்கும். ப்ளஸ் 1 2 வெக்டார் ப்ளஸ் 1 2 வெக்டார் வந்து ஆப்போசிட் இந்த சைடில் இருக்கும். F21 வெக்டார் வந்து இந்த சைடில் இருக்கும். ஸோ அதனால வந்து இது ரெண்டுமே ஆப்போசிட் டு ஈச் அதர். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 3. Q1 is equal to plus 2 mu c. Q2 is equal to minus 3 mu c. ஆனால் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, கெப்ட் இன் வாட்டர்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. கெப்ட் இன் வாட்டர். அதுக்கப்புறம் ER is equal to 80. இது ஒன்று கொடுத்துருக்காங்க, இந்த கண்டிஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இதுக்கும் அதே தான். என்னது, if these two charges, இப்போ இந்த 2 charges வந்து இந்த 2 charges வந்து வாட்டரில் kept inside the water, then the force experienced by Q2 due to Q1 வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, வாட்டரில் போகிறதால F21 அதே வெக்டார் தான் எடுத்துக்கிறோம். F21 W வாட்டர் மீடியமில் இருக்கிறதால W இஸ் ஈக்குவல் டு அதே ஃபார்முலா 4π. ஆனால் வந்து இங்கே வந்து நம்ம நாட் போட்டு பார்த்தோம், ஆனால் இதில் வந்து நாட்டு கிடையாது. ஓகேங்களா. ஸோ Q1 Q2 by R ஸ்கொயர் R யூனிட் வெக்டர். இது மட்டும் தான் சேஞ்ச் ஆகும், இது எதுவுமே சேஞ்ச் ஆகும். ஸோ ஏன் இப்படி இது நம்ம என்ன போடலாம் இதுக்கு பதில் அப்படி பார்த்திங்கன்னா ER E நாட். ஓகேங்களா. ஸோ ER E நாட்டுன்னு நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் இந்த E பதில். ஸோ அப்படின்னா நம்ம வந்து ஃபார்முலா இருக்குது, F21 வெக்டார் W is equal to 1/4π R E naught. So Q1 Q2 by R square R unit vector 12. R unit vector 12 வந்து என்ன பார்த்தோம், I unit vector. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம், ஆருக்கு வந்து 1 மீட்டர். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இதுக்கு நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இதுக்கு தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். இதுக்கு வந்து கொஷனில் கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க இங்கே 18 கொடுத்துருக்காங்க இங்கே. ஸோ அதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இதை ஒரு சிங்கிளாக சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி சைடில் வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம், 9 × 10⁻9 சப்ஸ்டியூட் பண்ணல, அதுதான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 9 × 10⁻9. ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து 1/4π நாட், அதுக்கு வந்து நம்ம முன்னாடியே சப்ஸ்டியூட் பண்ணி வச்சுருந்தோம். என்ன ஆன்சர்லாம் வந்திருக்குது, 54 × 10⁻³ நியூட்டன் யூனிட் ஐ தானே வந்திருக்கு. ஸோ வந்து அதை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இந்த ER கீழே இருக்கிறதால அதுக்கு 18 கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், F வெக்டார் 21 வெக்டார் W -54 × 10⁻³ நியூட்டன் பை ER பதிலாக கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க 80. ஸோ 80 யூனிட் ஐ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். இது வந்து 10⁻³ வந்து அப்படியே வச்சுக்கோங்க, வச்சுட்டு டிவைட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 54/80. ஸோ 2 டேபிள்ஸில் போவோம். 2 2s are 4, 2 7s are 14, 2 4s are 8, 0. So 40 27 0.27
0 போட்டுக்கணும். அதுக்கப்புறம் வந்து 46 ஆர் 240. ஓகே, நெக்ஸ்ட்டு 30 பேலன்ஸ். அதுக்கப்புறம் வந்து 300. 4 sevens are 28. 280 பேலன்ஸ், 20 பேலன்ஸ், 200. 4 5s are 200. 0. ஓகே, ஸோ ஆன்சர் வந்து என்னென்னா மைனஸ் சிம்பிள் மைனஸ் 0.675 into 10 power minus 3 0.675 into, so F unit vector 21W. அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.